வரை அனைத்து நோய்களும் போகும். தலைவலி, அடிக்கடி தலைவலி டாக்டர், வயிறு வலி, வயிறு பொறுமல், நெஞ்சு எரிச்சல், புளிச்சு ஏப்பம், இரவு நேரங்களில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது தூக்கம் நல்லா வரணும். தூக்கம் வராமல் இருந்தாலும் வில்லங்க வந்துடும், தலைவலி வரும். ஒரே குழப்பம், மனக்குழப்பம். பிள்ளையை பார்த்தா கண்ணீர், தென்னையை பார்த்தா இளநீர். என்ன பண்ண? பெற்றுட்டோம், நம்ம தான் வளர்த்து ஆளாக்கணும், நம்ம கடமை. அந்த கடமையில் அது ஒன்று. என்னுடைய காலத்தில் பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறதுல பெரிய விஷயமாயிடும். ஆம்பளை பையில இப்போ யாராக இருந்தாலும் அவ்வளோ குழப்பங்கள், சங்கடங்கள், மன அழுத்தங்கள், கவலைகள், சோர்வுகள், களைப்பு, ஞாபக மறதி, படபடப்பு, பலகீனம், கைகால் நடுக்கம், அடையோ கிடுக்கிடுக்குன்னு ஆடுது. மதுபானம் அதிகமாக இருந்தன, அது மதுபானம் நிறுத்தினா ஆடுது, கிடுக்கிட்டு ஆடுது. ஆண்மை இல்லாமல் போச்சு. ஏன் ட்ரிங்க்ஸ் அடிச்சிங்க? ஏன் சிகரெட் அடிங்க? நுரையீரல் கெட்டு போச்சே. லிவரில் ஃபேட்டு வந்துட்டு, ஃபேட்டி லிவர் வந்துட்டு, கொழுப்பு வந்துட்டு, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் வந்துட்டு, இங்கே அடிக்கடி ஜல்லு ஜல்னு வலிக்குது. இது ஜல்லு ஜல்னு வலிக்கு தேவையா? எதுக்கு ட்ரிங்க்ஸ் அடிப்பானே, சிகரெட் அடிப்பானே? தேவையில்லாமல் தானாக போய் மரத்தில் மோதிக்கிறது. டிங்கு 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 டிங்குன்னு மோதுது. தானாக மோதுது. என்ன ஆகும்? ரத்தம் வருமா வராதா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் உடம்பை கெடுத்துடாதீங்க. கிண்டலுக்கு சொல்கிற நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைய காலத்தில் நோய் வராமல் இருக்கிறது தான் பெரிய செல்வம். 1000 கோடி இருக்கலாம், 1000 கார் இருக்கலாம், நோய் வந்துடக்கூடாது. அதானாங்க முக்கியம். ஆண்மை இல்லை, உயிரணுக்கு இல்லை, மாதவிட வரல, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி, வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், புளிச்சி ஏப்பம், யூரின் எரிச்சல், கிட்னியில் கல், கிட்னியில் நீர் கட்டி, பித்தப்பையில் கல், லிவரில் கொழுப்பு, ஓவரியில் நீர் கட்டி, கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி, கர்ப்பப்பையில் கட்டி, எண்டோமெட்ரிசிஸ்ட்டு, ரத்தத்தில் ஹார்மோன் பாதிப்பு, ஆணுறுப்பு சிறுத்து இருக்குது, துண்டு போயிருக்கு, விரைவில் விந்து நழுவுது, நீர்த்து போகுது, விதையில் வலிக்கு. எவ்வளோ பாருங்கள். கணவன் மனைக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்ன பிரச்சனை வருது தெரியுதா? கணவனுக்கு விதையில் வலிக்குது, கணவனுக்கு உயிரணுக்கள் இல்லை, ஆணுறுப்பு சிறுத்து இருக்குது, ஆணுறுப்பு தோண்டு இருக்குது, வச்ச உடனே வந்துடுது. வச்ச உடனே வருதுன்னா ஏன் திரும்ப வைக்கணும்? அதான் என்னுடைய கேள்வியே. எங்க நான் கேட்குற கேள்விக்கு என்ன யாருக்கும் சரியாக பதில் சொல்லாமல் இருக்கீங்களேங்க. ஆன்டிசத்தால் தாய்ப்பாலுக்கு நீர் வந்து பாருங்க, தேவையில்லாமல் கூட்டத்தில் காணாமல் போன மாதிரி ஆயிரம் பிரச்சனை. தேவையில்லாமல் கவனமாக பார்த்து அடையாளம் கண்டுங்க. சென்னை கோடம்பாக்கம் வட்டம் டாக்டர் ஜே ஜான்சன், BSMS. நன்றி, வணக்கம்.